நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, நம்ம வீடை வந்து எப்படி வந்து எனர்ஜைஸ் பண்றது. ஸோ வீடு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான ஒரு 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 விஷயம். நம்ம வீட்டோட எனர்ஜி வந்து ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னா, நம்மளுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருடைய வளர்ச்சியும் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு growth வந்து என்ன செய்யும்னா இருக்கும். நம்மளுடைய இருக்கக்கூடிய வீடு வந்து சரியில்லை அப்படின்னா நம்ம சொல்லுவோம்ல, என்னன்னே தெரியல, எனக்கு வந்து ஒரு விஷயம் வந்து நடக்கவே மாட்டேங்குது, நிறைய தடையாயிட்டே இருக்கு. இப்போ எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம புதுசா வேற ஏதாவது ஒரு வீட்டுக்குள்ள நம்ம குடியேறணும்னா நம்ம சொல்லுவோம், இந்த வீட்டுக்குள்ள வந்த அதே நேரம் நல்ல விஷயம் நடக்கும்போது எனக்கு இந்த வீட்டுக்குள்ள வந்த நேரம் எனக்கு நிறைய விஷயம் நல்லது நடந்தது அப்படின்னு சொல்லுவோம். அப்போ ஒரு வீட்டோட எனர்ஜியை நாம எப்படி வந்து கரெக்ஷன்ஸ் பண்றது? இப்ப நமக்கு வந்து நம்ம வீட்டோட எனர்ஜி ஏதாவது ஒரு கரெக்ஷன்ஸா இல்லை, கரெக்டா இல்லை அப்படின்னா அதை நம்ம எப்படி சரி பண்றது? அதை நம்ம இன்னைக்கு பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா முதல் கிரேட் இன்வெகேஷன். இந்த கிரேட் இன்வெகேஷன் சொல்லும் போது நம்ம வீடு கட்டி இருக்கக்கூடிய அந்த லேண்டுக்கு நம்ம என்ன செய்ய போறோம்னா பண்ண போறோம். ஸோ லேண்டுக்கு எதுக்காண்டி பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இன்னைக்கு நம்ம வந்து வீடெல்லாம் கட்டியிருக்கோம். நம்ம வீடு கட்டுறதுக்கு முன்னாடி இந்த லேண்டு வந்து எப்படி இருந்தது அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. அதில் நிறைய குப்பை அந்த மாதிரிலாம் ஏதாவது என்ன செஞ்சிருப்பாங்கன்னா போட்டு வச்சிருப்பாங்க. ஸோ இது மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் இருந்திருக்கலாம். அப்போ அந்த லேண்டோட எனர்ஜி நல்லா இல்லை அப்படின்னாலும் அது வந்து நம்ம வீடை வந்து என்ன செய்யும்னா பாதிக்கும். நம்ம அதனால தான் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பூமி பூஜை எல்லாம் நம்ம என்ன செய்வோம்னா வீடு கட்டுறதுக்கு முன்னாடி நம்ம வந்து பண்ணுவோம். அடுத்த விஷயம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நீங்க சில சமயம் வீடுக்கெல்லாம் வாஸ்து எல்லாம் பார்க்கும்போது அவங்க வந்து பார்த்தீங்கன்னா சம் டிவைஸ் வந்து வச்சிருப்பாங்க. அந்த டிவைஸை வச்சு என்ன செய்வாங்கன்னா, பூமியோடைய கோள்கள் அந்த ரேகை வந்து என்ன செய்வாங்கன்னா பார்ப்பாங்க. அந்த ரேகை வந்து கரெக்டா ஓடலை அப்படின்னாலும் நம்மளை பாதிக்கும் அப்படிங்கிறதெல்லாம் அவங்க என்ன செய்வாங்கன்னா சொல்லுவாங்க. இப்ப நம்ம வந்து கிரேட் இன்வெகேஷன் மூலமா வீட்டோடைய லேண்டை வந்து ஹீல் பண்ண போறோம். கிரேட் இன்வெகேஷன்ல ஃபர்ஸ்ட் கிரேட் இன்வெகேஷன் அதுக்கு தான் சொல்ல போறோம். ஒளி வந்து என்ன செய்ய போகுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டோடைய பூமிக்குள்ள நல்ல ஊடுருவி உள்ள போகுது. ஒளி உள்ள போச்சு அப்படின்னாலே அந்த லேண்டில் இருக்கக்கூடிய இருள் எல்லாமே அப்படி விலகிற மாதிரி நம்ம என்ன செய்யலாம்னா உருவகப்படுத்தலாம். அடுத்தாப்புல கிரேட் இன்வெகேஷனோட 2வது பேராகிராஃப் வந்து லவ் எனர்ஜி. லவ் எனர்ஜி உள்ளுக்குள்ள போகும்போது நெகட்டிவா ஏதாவது ஒரு விஷயங்கள் அந்த பூமியில இருந்தது அப்படின்னா அது கம்ப்ளீட்டா வேர்ல இருந்து ஹீல் ஆகுற மாதிரி நம்ம பார்க்க போறோம். 3வது விஷயம் வந்து பாத்தீங்கன்னா வில் சக்தி. மனிதர்களுடைய வில் சக்தி ஏதாவது அந்த இடத்துல இருக்கு அப்படின்னா அதை எல்லாத்தையுமே டிவைனோட வில் சக்தி வந்து அப்படியே எல்லாத்தையும் பிரேக் பண்ற மாதிரி நம்ம என்ன செய்ய போறோம்னா பார்க்க போறோம். இது வந்து 3rd. 4th வந்து பாத்தீங்கன்னா, நம்மளுடைய வீட்டில் இருக்கக்கூடிய பிளாக்கேஜஸ் ஏதாவது அந்த லேண்டுக்கு ஏதாவது இருந்தது அப்படின்னா அது எல்லாமே கம்ப்ளீட்டா கிளென்ஸ் ஆகிற மாதிரி பார்க்க போறோம். 5th 3 விதமான எனர்ஜி, டிவைன் லைட், டிவைன் லவ், டிவைன் பவர். இந்த 3 எனர்ஜியும் அழகா அப்படியே வந்து நம்மளுடைய பூமிக்குள்ள நம்ம வீட்டோடைய பூமிக்குள்ள ஊடுருவி இறங்குற மாதிரி நம்ம உருவகப்படுத்த போறோம். இது வந்து ஃபர்ஸ்ட் கிரேட் இன்வெகேஷன். 2வது கிரேட் இன்வெகேஷன் என்ன பண்ண போறோம்? நம்மளுடைய வீட்டுக்கு வந்து என்ன செய்ய போறோம்னா அப்படியே பண்ண போறோம். நம்மளுடைய வீடை விஷுவல் பண்ணிட்டு வீட்டோடைய எல்லா ரூம்ஸ்குள்ளேயும் இதே விஷயத்தை தான் நம்ம என்ன செய்ய போறோம்னா அப்படியே ஃபாலோ பண்ண போறோம். அடுத்தாப்புல 3வது கிரேட் இன்வெகேஷன். 3வது கிரேட் இன்வெகேஷன் நம்ம வீட்டோடைய நிலவு தலைவாசல் அப்படின்னு சொல்லுவோம்ல, அந்த நிலவுக்கு நம்ம என்ன செய்வோம்னு பார்த்தீங்கன்னா பூஜை எல்லாம் என்ன செய்வோம்னா போடுவோம். அந்த என்ட்ரன்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப மெயின். ஒரு வீட்டோடைய என்ட்ரன்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்போ அந்த வீட்டோடைய என்ட்ரன்ஸ்ல நம்ம அப்படியே என்ன செய்ய போறோம்னு பார்த்தீங்கன்னா கிரேட் இன்வெகேஷன் சொல்லி அந்த எனர்ஜி அப்படியே வீட்டோட என்ட்ரன்ஸ்குள்ள நல்ல ஊடுருவி இறங்குற மாதிரி நம்ம பார்க்க போறோம். அப்போ வீட்டோட என்ட்ரன்ஸ் நல்லா இருக்கு அப்படின்னாலே நிறைய நல்ல விஷயங்களை நம்ம லைஃப்ல வந்து அது அழகா என்ன செய்யும்னா அட்ராக்ட் பண்ணும். நெகட்டிவான எனர்ஜிஸ் எதையுமே அது என்ன செய்யாதுன்னா உள்ள விடாம ஒரு ப்ரொடெக்ஷன் ஷீல்டு மாதிரி அது என்ன செய்யும்னா இருக்கும். அது மட்டும் இல்லாம ஒரு நெகட்டிவான பீப்புள்ஸ் உள்ள வரும்போதுமே அவங்கள அப்படியே அது என்ன செய்யுதுன்னா கிளென்ஸ் பண்ணிடும். நம்ம வீட்லயுமே நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே வெளியில நிறைய இடம் போயிட்டு வருவாங்க. அப்போ அந்த நெகட்டிவ் எனர்ஜிஸ் எல்லாத்தையும் அதை அப்படியே கிளென்ஸ் பண்ணி அவங்கள அப்படியே உள்ள விடுற மாதிரி நம்ம என்ன செஞ்சுக்கலாம்னா நினைச்சுக்கலாம். அடுத்தாப்புல 4வது கிரேட் இன்வெகேஷன். 4வது கிரேட் இன்வெகேஷன் நம்ம வீட்டை சுற்றி இருக்கக்கூடிய காம்பவுண்டு, நம்மளுடைய 4 கேட், இப்போ நம்மளுடைய மெயின் கேட் என்ட்ரன்ஸு, ஸோ இது ப்ளஸ் 4 டைரக்ஷனையும் நம்ம என்ன செய்ய போறோம், 6 டைரக்ஷனையும் நம்ம என்ன செய்ய போறோம்னு பார்த்தீங்கன்னா எனர்ஜைஸ் வந்து பண்ண போறோம்.
ஹீலிங் ஏஞ்சல்ஸ் எல்லாமே 6 டைரக்ஷன்லையும் இருந்து நம்ம வீடு அப்படியே ப்ரொடெக்ட் பண்ணுற மாதிரி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அப்போ மொத்தம் 4 கிரேட் இன்வெகேஷன் நம்ம சொல்ல போகிறோம். ஸோ அப்போ பண்ணிக்கலாமா? ஃபர்ஸ்ட் கிரேட் இன்வெகேஷன் வேர்ல்டுக்காண்டி பண்ணிக்கலாம், அடுத்தது நம்மளுக்காண்டி பண்ணிக்கலாம். ஸோ கண்களை மூடிக்கலாம், ஸ்பைனை ஸ்ட்ரைட்டாக வச்சுக்கலாம். நீங்கள் ஒருவேளை இப்போ இருக்கிறது வாடகை வீடாக இருந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் இதை பண்ணிகிட்டே வந்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து ஓன் ஹவுஸ் கிடச்சி நல்ல வீட்டோடைய க்ரோத் நல்லா இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக நம்ம என்ன செய்வோம்னா ஷிஃப்ட் ஆகும். ஸோ நம்மளுடைய வளர்ச்சி நல்லா இருக்கும். நம்ம அப்படியே கண்ணை மூடி பண்ணிக்கலாம். மெதுவாக இன்ஹேல் பண்ணிக்கலாம், மெதுவாக எக்ஸேல் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம அப்படியே பூமிக்காண்டி நம்ம ஃபர்ஸ்ட் வேர்ல்டுக்காண்டி பண்ணிக்கலாம். From the point of light within the mind of God, let light stream forth into the mind of every person, every being. Let light descend on the earth. From the point of love within the heart of God, let love stream forth into the heart of every person, every being. May the great spiritual teacher return to earth. From the center where the will of God is known, let purpose guide the will of every person, every being. The purpose which the Holy Master known and serve. From the center which we call the human race, let the plan of love and light work out and make seal the door where evil dwell. Let light, love and power restore the divine plan on earth. So be it, so be it, so be it. இப்போ நம்மளுடைய வீடை நம்ம அப்படியே நல்லா உருவகப்படுத்திக்கலாம். இப்போ நம்ம வீட்டோடைய லேண்டு பூமிக்கு நம்ம என்ன செய்ய போறோம்னா பண்ண போறோம். From the point of light within the mind of God, let light stream forth into the mind of every person, every being. Let light descend on earth. நல்ல பிரபஞ்சத்திலிருந்து ஒரு பேரொளியானது அப்படியே நம்மளுடைய வீட்டுக்குள்ள இருக்கக்கூடிய லேண்டுக்குள்ள அப்படியே ஊடுருவி இறங்குற மாதிரி நம்ம நல்லா உருவகப்படுத்திக்கலாம். நல்ல ஒரு ஃபால்ஸ் மாதிரியான ஒரு ஒளி அப்படியே நம்ம வீட்டோடைய பூமிக்குள்ள ஊடுருவி செல்கிறது. அப்படியே எல்லா டைரக்ஷன்லையும் அது அப்படியே உள்ள போற மாதிரி பார்க்கலாம். நல்ல ஒரு 100 அடி, அப்புறம் அப்படியே மெதுவா அப்படியே 200 அடி ஆழத்துக்குள்ள. ஸோ அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா அது பெனிட்ரேட் ஆகி உள்ளுக்குள்ள அப்படியே போற மாதிரியும், அது உள்ள போக போக அந்த இடத்துல இருக்கக்கூடிய இருள், அந்த லேண்டில் இருக்கக்கூடிய இருள் எல்லாமே கம்ப்ளீட்டா விலகிற மாதிரி நம்ம அப்படியே நல்லா உருவகப்படுத்திக்கலாம். டார்க்னஸ் அப்படின்னாலே வேண்டாத நெகட்டிவான எனர்ஜி அது எல்லாமே அப்படியே ஒரு புகையாட்டம் வெளியில போற மாதிரி இல்ல டிஸ்இன்டகிரேட் ஆகிற மாதிரி நாம நல்ல விஷுவல் பண்ணிக்கலாம். நெகட்டிவான ஃபோர்ஸஸ், நெகட்டிவான எனர்ஜிஸ் எல்லாமே கம்ப்ளீட்டா டிஸ்இன்டகிரேட் ஆகட்டும். ஸோ அந்த ஒளி நல்ல ஊடுருவி இன்னும் நல்ல ஸ்ட்ராங்கா நல்ல பூமிக்குள்ள அப்படியே 100 அடி, 200, 300 அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா கொண்டுட்டு போங்க. 400, 500 அப்படியே 1000 அடி வரைக்கும் அது அப்படியே ரொம்ப அழகா உள்ளுக்குள்ள போற மாதிரி நல்லா உருவகப்படுத்திக்கலாம். இப்ப நம்ம உருவகப்படுத்த ஒளியோடைய அளவு அப்படியே கூடிட்டே இருக்கிற மாதிரி பாருங்க. நல்ல ஒரு ஃபால்ஸ், அதுக்கப்புறம் ஒரு 6 மாதிரியான ஒரு எனர்ஜி அப்படியே நல்ல ஃப்ளோ ஆகுது. From the point of love within the heart of God, let love stream forth into the heart of every person, every being. May the great spiritual teacher return to earth. இப்ப நிறைய அன்பு எனர்ஜி ஆனது பிரபஞ்சத்திலிருந்து நல்ல நம்மளுடைய வீட்டுக்குள்ள நல்ல ஃப்ளோ ஆகுது. இப்ப நம்ம வீட்டோடைய பூமிக்குள்ள இந்த எனர்ஜி அப்படியே நல்ல பெனிட்ரேட் ஆகி உள்ள போற மாதிரியும், அன்பு எனர்ஜி உள்ள வரும்போது தீய சக்திகள், தீய நெகட்டிவான எனர்ஜிஸ், ராங் ஃபோர்ஸஸ் எல்லாமே கம்ப்ளீட்டா அழியிற மாதிரி சிதைகிற மாதிரி நாம நல்லா உருவகப்படுத்திக்கலாம். நம்ம வீட்டோடைய பூமி நல்ல ஒரு வளமையை கொடுக்கிற மாதிரி நாம நல்லா உருவகப்படுத்திக்கலாம். நிறைய லவ் எனர்ஜி உள்ள வர 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 நம்மளுடைய வீட்டோடைய வளர்ச்சி நல்ல அழகா செல்வ செழிப்போட நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸோடைய growth ரொம்ப நல்லா இருக்கிற மாதிரி உருவகப்படுத்திக்கலாம். From the center where the will of God is known, let purpose guide the will of every person, every being. The purpose which the Holy Master known and serve. Let good will and the will to do good descend on earth. நல்ல கடவுளுடைய விருப்ப சக்தியானது அப்படியே அழகா நம்ம வீட்டுக்குள்ள அப்படியே இறங்குது. இப்ப நம்ம வீட்டோடைய லேண்டு, நம்ம வீட்டுக்கு கீழே இருக்கக்கூடிய அந்த லேண்டுக்குள்ள நல்ல பெனிட்ரேட் ஆகி டிவைனுடைய வில் சக்தி உள்ள போகுது. அப்போ வேற ஏதாவது ஒரு ஹியூமன்ஸோடைய வில் பவர், விருப்ப சக்தி அந்த இடத்துல இருந்தது அப்படின்னா அது எல்லாமே கம்ப்ளீட்டா அழியிற மாதிரி நாம நல்லா உருவகப்படுத்திக்கலாம். இப்ப டிவைனோடைய கிரேஸ் உள்ள வர வர நம்மளுடைய ஃபேமிலி மெம்பர்ஸோடைய growth, அந்த வீட்டோடைய வளர்ச்சி ரொம்ப நல்லா இருக்கிற மாதிரி நாம உருவகப்படுத்தலாம்.
From the center which we call the human race, let the plan of love and light work out and may seal the door where evil dwell. நல்ல கடவுளுடைய விருப்ப சக்தியானது மெதுவாக மெதுவாக நம்ம வீட்டுடைய லேண்டுக்குள்ள நல்ல ஊடுருவி இறங்குகிறது. இதில் இருக்கக்கூடிய பிளாக்கேஜஸ் எல்லாமே கம்ப்ளீட்டா கிளென்ஸ் ஆகி நம்ம வீடு நல்ல எனர்ஜைஸ் ஆகிற மாதிரி நம்ம நல்ல உருவகப்படுத்திக்கலாம். Let light, love and power restore the divine plan on earth. இப்போ இந்த 3 சக்தியும் அப்படியே நம்ம வீட்டோடைய லேண்டுக்குள்ள நல்ல ஃப்ளோ ஆகுது. டிவைன் லைட், டிவைன் லவ், டிவைன் பவர் 3 சக்தியும் அப்படியே ஒருங்கிணைஞ்சு நம்ம வீட்டோடைய லேண்டுக்குள்ள அழகா ஊடுருவி இறங்குகிறது. நம்ம வீட்டை சுற்றி நல்ல ஒரு ப்ரொடெக்ஷன் ஷீல்டு அப்படியே போடுற மாதிரி நம்ம விஷுவல் பண்ணிக்கலாம். இப்போ உங்களுடைய வீடு அப்படியே நல்ல கற்பனை பண்ணிக்கோங்க. நம்ம வீட்டுக்கு நம்ம பண்ண போகிறோம். From the point of light within the mind of God, let light stream forth into the mind of every person, every being. Let light descend on earth. நல்ல பிரபஞ்சத்திலிருந்து நல்ல தெய்வீக ஒளியானது மெதுவாக மெதுவாக வீட்டோடைய ஆறாக்குள்ள நல்ல ஊடுருவி இறங்குகிறது. வீட்டோடைய ஆறால ஏதாவது தேவையில்லாத மாசுபடிதல் ஏதாவது இருந்தது அப்படின்னா, நெகட்டிவான எனர்ஜிஸ் எதுவாக இருந்தாலும் அது கம்ப்ளீட்டாக க்ளீன் ஆகிற மாதிரியும், ஒளி வர வர வீட்டு மேலே இருக்கக்கூடிய இருள் எல்லாம் விலகிற மாதிரி வீட்டுடைய எல்லா ரூம்ஸ்குள்ளேயும் அப்படியே நல்ல ஒளி ஊடுருவி இறங்குற மாதிரி நாம் நல்ல உருவகப்படுத்திக்கலாம். வீட்டை சுற்றி இருக்கக்கூடிய காம்பவுண்ட் எல்லா இடங்களுக்குள்ளும் தெய்வீக ஒளியானது ஊடுருவி செல்கிறது. From the point of love within the heart of God, let love stream forth into the heart of every person, every being. May the great spiritual teacher return to earth. நிறைய அன்பு சக்தியானது மெதுவாக மெதுவாக நம்மளுடைய வீட்டுக்குள்ள நல்ல வேரூன்றி இறங்குகிறது. அன்பு சக்தி உள்ள வர வர நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய கோபம், எரிச்சல், வன்மம், இரிட்டேஷன், பழிவாங்கும் தன்மை இது எல்லாமே கம்ப்ளீட்டா வீட்டை விட்டு அப்படியே டிஸ்இன்டிகிரேட் எல்லாமே சிதைகிற மாதிரி, இந்த எனர்ஜி எல்லாமே அப்படியே போற மாதிரி நாம நல்லா உருவகப்படுத்திக்கலாம். நம்ம வீட்டுக்குள்ள நிறைய அன்பு சக்தியானது அப்படியே நல்ல ஊடுருவி இறங்குகிறது. நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸ்குள்ள நல்ல ஒரு ஒற்றுமை இருக்கிறத நாம் அப்படியே நல்லா பார்க்கலாம். நல்லிணக்கம் ப்ளஸ் நம்மளுடைய உடல் ரீதியாக நல்ல ஒரு ஆரோக்கியம் இருக்கிற மாதிரியும், நல்ல வழமையில் நாம் நல்ல செழிப்பாக இருக்கிற மாதிரியும், ஆன்மீகத்தில் நம்ம எல்லாருமே ரொம்ப நல்ல ஒரு முன்னேற்றத்தை நோக்கி போகிற மாதிரி நாம் நல்ல உருவகப்படுத்திக்கலாம். From the center where the will of God is known, let purpose guide the will of every person, every being. The purpose which the Holy Master known and serve, let good will and the will to do good descend on earth. நல்ல கடவுளுடைய விருப்ப சக்தியானது மெதுவாக மெதுவாக நம்மளுடைய வீட்டுக்குள்ள நல்ல வேரூன்றி இறங்குகிறது. இப்போ டிவைனோடைய வில் பவர் இறங்க இறங்க நம்ம ஃபேமிலி மெம்பருடைய விருப்பமானது அப்படியே டிவைனோடைய விருப்பத்தோட ஒருங்கிணைஞ்சு செயல்படுற மாதிரி நாம் அப்படியே உருவகப்படுத்திக்கலாம். இப்போ நம்மளுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு என்ன தேவைகள் இருக்கோ அதெல்லாம் கிடைச்சி அவங்க ரொம்ப நல்ல ஹாப்பியாக இருக்கிற மாதிரி நாம் நல்லா உருவகப்படுத்திக்கலாம். இப்போ நம்ம வீட்டில் இருக்கிறவங்களுக்கு ஜாப் ஏதாவது வேணும், இல்லை மேரேஜ் ஆகணும், இல்லை நல்ல உடல் ஆரோக்கியம் வேணும் அப்படின்னு நம்ம என்ன நினைக்கிறோமோ அது அவங்களுக்கு பரிபூரணமாக கிடைச்ச மாதிரி நாம் நல்லா உருவகப்படுத்திக்கலாம். இல்லை நீங்கள் புதுசாக ஒரு லேண்டு வாங்கணும், வீடு வாங்கணும், கார் வாங்கணும், என்ன நீங்கள் நினைக்கிறீங்களோ அந்த விஷயம் அப்படியே கிடைச்ச மாதிரி உருவகப்படுத்திக்கோங்க. From the center which we call the human race, let the plan of love and light work out and may seal the door where evil dwell. நல்ல கடவுளுடைய விருப்ப சக்தியானது மெதுவாக மெதுவாக நம்மளுடைய வீட்டுக்குள்ள நல்ல ஊடுருவி இறங்குகிறது. நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாத்துக்குள்ளேயும் இந்த எனர்ஜி இறங்குது. நம்மளுக்குள்ள இருக்கக்கூடிய தடைகள் எல்லாமே கம்ப்ளீட்டா கிளென்ஸ் ஆகிற மாதிரி நம்ம நல்லா விஷுவல் பண்ணிக்கலாம். Let light, love and power restore the divine plan on earth. நல்ல இந்த 3 சக்தியானதும் ஒருங்கிணைஞ்சு நம்மளுடைய வீட்டுக்குள்ள நல்ல ஊடுருவி இறங்குகிறது. 3 எனர்ஜியும் உள்ள இறங்க இறங்க வீட்டோட எனர்ஜி அப்படியே நல்ல பேலன்ஸ்ட் ஆகிற மாதிரி, நம்ம வீட்டோடைய வாஸ்து நல்ல கரெக்ஷன்ஸ் ஆகிற மாதிரி நாம நல்ல விஷுவல் பண்ணிக்கலாம். இப்போ வீட்டை சுற்றி நல்ல ஒரு ப்ரொடெக்ஷன் ஷீல்டு அப்படியே போட்டுக்கலாம். இப்போ வீட்டோடைய நிலவு என்ட்ரன்ஸ், மெயின் என்ட்ரன்ஸ்க்கு நம்ம பண்ண போகிறோம். தலைவாசல் அப்படின்னு சொல்லுவோம்ல, அந்த இடத்துக்கு நம்ம பண்ண போகிறோம். From the point of light within the mind of God, let light stream forth into the mind of every person, every being. Let light descend on earth. மெதுவாக மெதுவாக பிரபஞ்சத்திலிருந்து நல்ல ஒரு பேரொளியானது அப்படியே நம்ம வீட்டோடைய என்ட்ரன்ஸ் தலைவாசலுக்குள்ள நல்ல ஊடுருவி இறங்குகிறது.
இப்போ அதுவும் இதே மாதிரி தான் நிறைய அடி ஆழத்துக்குள்ள இந்த வேரானது மெயின் என்ட்ரன்ஸ், நம்ம வீட்டோடைய மெயின் என்ட்ரன்ஸ்குள்ள அது அப்படியே நல்ல உள்ள பெனிட்ரேட் ஆகி உள்ள போற மாதிரி நாம் நல்ல விஷுவல் பண்ணிக்கலாம். நிறைய நல்ல விஷயங்களை நம்ம வீடு அப்படியே ஈர்க்கிற மாதிரி பாருங்க, அட்ராக்ட் பண்ணுது. நிறைய குட் திங்ஸ், நல்ல குட் பீப்புள்ஸை நம்ம வீட்டோடைய என்ட்ரன்ஸ் வந்து அப்படியே நல்லா அட்ராக்ட் பண்ணுது. ஸோ நம்ம வீட்டோடைய ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாரும் என்ன மாதிரியான எனர்ஜியில வந்தாலும் சரி, அந்த வீட்டோட என்ட்ரன்ஸ்குள்ள வந்த உடனே அப்படியே நல்ல ஒரு கிளென்சிங் அவங்களுக்குள்ள ஏற்பட்டு அவங்க அப்படியே வீட்டுக்குள்ள வர மாதிரி நம்ம நல்ல விஷுவல் பண்ணிக்கலாம். நம்மளுடைய வீட்டுக்குள்ள நிறைய ஒரு டிவைன் எனர்ஜி, இந்த லைட் ஆனது அப்படியே என்ட்ரன்ஸ்ல இருந்து அப்படியே வீடு ஃபுல்லா, வீட்டுக்கு வெளியில ஃபுல்லா ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி நாம நல்லா உருவாக்கப்படுத்திக்கலாம். From the point of love within the heart of God, let love stream forth into the heart of every person, every being. May the great spiritual teacher return to earth. நல்ல பிரபஞ்சத்திலிருந்து நிறைய அன்பு சக்தியானது நம்ம வீட்டோடைய என்ட்ரன்ஸ்குள்ள நல்ல ஊடுருவி இறங்குகிறது. ஸோ அந்த வீட்டோடைய வாசலை நல்லா விஷுவல் பண்ணிக்கோங்க. வீட்டோடைய வாசலுக்குள்ள நிறைய அன்பு சக்தியானது ஊடுருவி இறங்குகிறது. அன்பு சக்தி உள்ள வரும்போதே வெறுப்பு, கோபம், எரிச்சல், வன்மம், இரிட்டேஷன் இது எல்லாமே அப்படியே வெளியில போற மாதிரி நீங்க நல்லா உருவகப்படுத்திக்கோங்க. இந்த விஷயங்கள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நோய், நம்மளுக்கு தேவையில்லாத தடைகளா என்ன செய்யும்னா இருக்கும். அப்ப நம்ம லைஃப்ல இருக்கக்கூடிய எல்லா விதமான தடைகளும் அப்படியே நல்லா உடைக்கப்பட்டு வீட்டோடைய மெயின் என்ட்ரன்ஸ்குள்ள நிறைய லவ் எனர்ஜி அப்படியே ஒரு ஃபால்ஸ் மாதிரி அப்படியே பொழுதன்னைக்கும் அப்படியே ஃப்ளோ ஆயிட்டே இருக்கிற மாதிரி நம்ம நல்லா உருவாக்கப்படுத்திக்கலாம். கண்டினியூஸா அந்த இடத்துல லவ் எனர்ஜி வீட்டோடைய மெயின் என்ட்ரன்ஸ்ல அது அப்படியே நல்ல ஃப்ளோ ஆகுது. ஸோ இதுக்குள்ள வரும்போது எல்லாம் எவ்வளோ நெகட்டிவான பீப்புளா இருந்தாலும் சரி, அப்படியே அந்த வீட்டோட என்ட்ரன்ஸ்குள்ள வரும்போது அப்படியே லவ் எனர்ஜியால அவங்க அப்படியே ஹீல் ஆகி உள்ள வர மாதிரியும், நல்ல விஷயங்களை மட்டுமே நம்மளுடைய வீடை அட்ராக்ட் பண்ற மாதிரி நாம நல்ல விஷுவல் பண்ணிக்கலாம். குட் பீப்புள்ஸை மட்டும் அதை அட்ராக்ட் பண்ற மாதிரி நம்ம பார்க்கலாம். From the center where the will of God is known, let purpose guide the will of every person, every being. The purpose which the Holy Master known and serve. Let goodwill and the will to do good descend on earth. நல்ல கடவுளுடைய விருப்ப சக்தியானது மெதுவாக மெதுவாக நம்மளுடைய கிரவுன் சக்கராக்குள்ள நல்ல வேர் ஊன்றி இறங்குகிறது. இப்போ அழகா நம்ம வீட்டோடைய மெயின் என்ட்ரன்ஸ்குள்ள டிவைனோடைய வில் பவர் அப்படியே ஊடுருவி இறங்குகிறது. அப்ப நம்மளுடைய வில் பவர் டிவைனோட வில் பவரோட ஒருங்கிணைகிறனால டிவைன் என்ன நினைக்கிறாங்களோ அந்த விஷயத்த நாம நல்லா பண்ற மாதிரியும், நம்மளுடைய வளர்ச்சி பல மடங்கா இருக்கிற மாதிரியும், தெய்வீகத்தோடைய பாதுகாப்பு நம்மளுக்கு மெயின் என்ட்ரன்ஸ்ல அப்படியே கிடைக்கிற மாதிரி நாம அப்படியே நல்லா உருவகப்படுத்திக்கலாம். நம்மளுடைய வீடு நம்மளுக்கு ஒரு அருமையான ஒரு ப்ரொடெக்ஷனா நம்மளுக்கு இருக்கிற மாதிரி நம்ம பார்க்கலாம். From the center which we call the human race, let the plan of love and light work out and make seal the door where evil dwell. நல்ல கடவுளுடைய விருப்ப சக்தியானது மெதுவாக மெதுவாக வீட்டுக்குள்ள நல்ல ஊடுருவி இறங்குகிறது. வீட்டோடைய மெயின் என்ட்ரன்ஸ்குள்ள அதில் இருக்கக்கூடிய தடைகள் எல்லாம் கம்ப்ளீட்டா உடைஞ்சு நல்ல ஒரு வளர்ச்சி நம்ம வீட்டுக்குள்ள இருக்கிற மாதிரி நம்ம நல்ல உருவகப்படுத்திக்கலாம். Let light, love and power restore the divine plan on earth. நல்ல இந்த 3 விதமான எனர்ஜியும் நம்ம வீட்டோடைய மெயின் என்ட்ரன்ஸ்குள்ள அப்படியே நல்ல ஊடுருவி இறங்குகிறது. நம்ம யூஸ்வலா பொண்ணெல்லாம் நம்ம என்ன செய்வோம்னா வைப்போம் வீட்டோடைய என்ட்ரன்ஸ்ல. ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா காசு, கோல்டு, சில்வர் எல்லாமே அந்த பூமி பூஜையோட நம்ம நிலவுக்கு அடியில் வைப்போம். இப்போ நம்ம வீட்டோடைய நிலவுக்குள்ள நிறைய தெய்வீக ஒளி, தெய்வீக அன்பு, தெய்வீக சக்தி, வழிநடத்துதல், பாதுகாப்பு நம்ம வீட்டோடைய மெயின் டோர், மெயின் என்ட்ரன்ஸ்குள்ள அப்படியே ஊடுருவி அப்படியே ஹேங்கர் ஆகிற மாதிரி நம்ம நல்ல விஷுவல் பண்ணிக்கலாம். நங்கூர மாட்டோம், நல்ல ஊடுருவி இறங்குற மாதிரி நாம நல்ல உருவகப்படுத்திக்கலாம். ஓ ஓ ஓ இப்போ 4வது கிரேட் இன்வொகேஷன். இது நம்ம வீட்டை சுற்றி நம்ம என்ன செஞ்சுக்கலாம்னா ஒரு ப்ரொடெக்ஷனை நம்ம இப்போ ஏற்படுத்தலாம். From the point of light within the mind of God, let light stream forth into the mind of every person, every being. Let light descend on earth. நல்ல ஒளியானது நம்ம வீட்டை சுற்றி அப்படியே நம்மளுடைய காம்பவுண்ட் வால் முழுவதும் அப்படியே நல்லா ஸ்ப்ரெட் ஆகுது. 8 டைரக்ஷன்லேயும் நல்ல ஒரு ப்ரொடெக்ஷன் நம்மளுக்கு கிடைக்கிற மாதிரி நம்ம நல்ல விஷுவல் பண்ணிக்கலாம்.
From the point of love within the heart of God, let love stream forth into the heart of every person, every being. May the great spiritual teacher return to earth. நல்ல பிரபஞ்சத்திலிருந்து நிறைய அன்பு சக்தியானது அப்படியே நல்ல நம்மளுடைய வீட்டுக்குள்ள நல்ல ஃப்ளோ ஆகுது. நம்ம வீட்டோடைய காம்பவுண்ட் வால்கள் சுற்றி சூழ அப்படியே லவ் எனர்ஜியால அதை அப்படியே நல்ல ஒரு ஷீல்டு மாதிரி போடுற மாதிரி நம்ம நல்லா உருவகப்படுத்திக்கலாம். லவ் எனர்ஜி இருக்கும்போது வேற எந்த விதமான நெகட்டிவ் எனர்ஜிஸாலையும் எதுவாலையும் உள்ள ஊடுருவி உள்ள நுழைய முடியாத அளவுக்கு இந்த லவ் எனர்ஜி கண்டினியூஸாக ஃப்ளோ ஆகிட்டே இருக்கட்டும். 8 டைரக்ஷன்லேயும் அழகான ஒரு ப்ரொடெக்ஷன் நம்மளுக்கு அப்படியே கண்டினியூஸாக ஃப்ளோ ஆகிட்டே இருக்கிற மாதிரி நம்ம நல்லா உருவகப்படுத்திக்கலாம். From the center where the will of God is known, let purpose guide the will of every person, every being. The purpose which the Holy Master known and serve, let goodwill and the will to do good descend on earth. நல்ல கடவுளுடைய விருப்ப சக்தியானது மெதுவாக மெதுவாக நம்மளுடைய கிரவுன் சக்கராக்குள்ளேயும் நம்மளுடைய வீட்டோடைய காம்பவுண்ட் வால் முழுவதுமாக நிறைஞ்சிருக்கு. டிவைனோடைய கைடன்ஸ், டிவைனோடைய ஹெல்ப்பு, டிவைனோடைய ப்ரொடெக்ஷனால நம்மளுடைய வீடு அப்படியே நிறைஞ்சிருக்கிற மாதிரி நம்ம நல்ல உருவகப்படுத்திக்கலாம். From the center which we call the human race, let the plan of love and light work out and make seal the door where evil dwell. நல்ல கடவுளுடைய விருப்ப சக்தியானது மெதுவாக மெதுவாக நம்மளுடைய கிரவுன் சக்கராக்குள்ளேயும் அப்படியே அழகா நம்மளுடைய வீட்டுக்குள்ளேயும் நல்ல ஊடுருவி இறங்குகிறது. இப்போ மெயின் என்ட்ரன்ஸ்ல ஹீலிங் ஏஞ்சல்ஸ், அழகா கார்டியன் ஏஞ்சல்ஸ், ஹீலிங் ஏஞ்சல்ஸ், ப்ரொடெக்ஷன் ஏஞ்சல்ஸ் அப்படியே அழகா இருக்கிற மாதிரி நம்ம நல்ல விஷுவல் பண்ணிக்கலாம். நம்மளுடைய எல்லா டைரக்ஷன்லையும் நல்ல எல்லா விதமான ஏஞ்சல்ஸும் கூடவே இருந்து நம்ம வீடை அப்படியே நல்ல ப்ரொடெக்டடாக வச்சுட்டு இருக்கிற மாதிரி நம்ம நல்ல விஷுவல் பண்ணிக்கலாம். லெட் லைட், லவ் அண்ட் பவர் ரிஸ்டோர் த டிவைன் பிளான் ஆன் எர்த். நல்ல இந்த 3 சக்தியானதும் தெய்வீக ஒளி, தெய்வீக அன்பு, தெய்வீக சக்தி 3 எனர்ஜியும் அப்படியே நல்ல வீட்டுக்குள்ள அப்படியே ஊடுருவி இறங்கி அப்படியே நம்ம வீட்டை சுற்றி நல்ல ஒரு ப்ரொடெக்ஷன் ஷீல்டு போடுற மாதிரி நம்ம நல்ல உருவகப்படுத்திக்கலாம். ஓ ஓ ஓ To the Supreme God, Divine Father and Mother, thank you for your priceless blessings. To Grandmaster Chokoshi, Maha Guruji Mailing, to all the great ones, Holy Gurus, Holy Master, Saint, Archangel, Holy Angel, Spiritual Helper, thank you for your priceless blessings. For the deeper understanding of this session, thank you in full faith. மெதுவாக இன்ஹேல் பண்ணிக்கலாம், மெதுவாக எக்ஸேல் பண்ணிக்கலாம். கண்களை ஒரு புன்னகையுடன் திறந்து கொள்ளலாம்.